ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு பிரம்மோற்சவம் சேவா திருமலா போத் மேல் அண்ட் ஃபீமேல் அண்ட் மேல் கேட்டகரிக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. போத் மேல் அண்ட் ஃபீமேலில் குரூப்பாக 1840 கோட்டை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இண்டிவிஜுவல் நான் இப்போ செக் பண்ணல, 160 இருக்கலாம், ரவுண்டாக 2000 போல் இருக்குது. சீக்கிரமாகவே தீந்துருச்சு. புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஹாப்பி சேவா. என்னைக்கு நீங்கள் சேவா புக் பண்ணிக்கிறீங்களோ அந்த டேட் தான் ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருக்காங்க டிக்கெட்டில். புக் பண்ணலன்னா ஆன்லைனில் மட்டும்தான் இது கொடுப்பாங்க, ஆஃப்லைனில் கிடையாது. அடுத்து வைகுண்ட ஏகாதசி வரும், அதுக்கு புக் பண்ணிக்கோங்க. அதாவது ஆனுவல் சேவாவில் நீங்கள் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி இன்கேஸ் பிரம்மோற்சவம் மிஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா வைகுண்ட ஏகாதசிக்கு ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கும் ஷியோராக. டிடிடிலேருந்து வந்திருக்கிற அப்டேட்ஸ் பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதத்தில் திருமலாவில் நடக்கிற முக்கியமான விழாக்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 2ஆம் தேதி தரிகொண்ட வெங்கமாம்பாவோட நினைவு நாள். ஆகஸ்ட் 4ஆம் தேதி பவித்ரோற்சவத்தோட அங்கூர அர்ப்பணம் சாயந்தரம் இருக்கும். ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலேருந்து பவித்ரோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி. 7ஆம் தேதி பவித்ரோற்சவம் முடியும். ஆகஸ்ட் 9ஆம் தேதி பௌர்ணமி கருட சேவை. ஆகஸ்ட் 10ஆம் தேதி மலையப்ப சுவாமி தாயார் விகனச மகரிஷி சன்னதியில் எழுந்தருள்வார். ஆகஸ்ட் 16ஆம் தேதி கோகுலாஷ்டமி. ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஷீக்கியோத்சவம். ஆகஸ்ட் 25ஆம் தேதி பல்ராமர் ஜெயந்தி, வராகர் ஜெயந்தின்ட்டு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க டிடிடியில். ஆகஸ்ட் மாதத்தில் முக்கியமான விழாக்கள். அதே மாதிரி திருச்சானூர் கோவிந்தராஜ சுவாமி கோயிலையும் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. டிடிடி ப்ரெஸ்ஸில் செக் பண்ணிக்கோங்க. நேற்று ஆடிப்பூரத்தை முன்னிட்டு மலையப்ப சுவாமி தாயாரோட அனந்தாழ்வார் தோட்டத்தில் எழுந்தருளினார். அண்டு கோவிந்தராஜ சுவாமி கோயிலையும் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு கோதாதேவிக்கு கோவிந்தன்டேந்து பகுமானம் வந்தது. ஜிஎஸ் சுவாமி தலைமையில் ஆஸ்தானமும் செய்ததாக அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. டைரக்ட் சர்வதர்ஷத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 12 மணி நேரம் ஆறுதா சொல்லியிருக்கிறாங்க. கீழ் திருப்பதியில் டோக்கன் 2:30லேருந்து 3:30 கொடுப்பாங்க. விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனும் திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும் கொடுப்பாங்க. டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். இன்னைக்கு திருமலாவில் கருட பஞ்சமி, கருட சேவா சாயந்தரம் 7 to 9 நடக்கும். 31ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலோட வரலட்சுமி விரதம் டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க, புக் பண்ணிக்கோங்க. சென்னையை சேர்ந்த சுதர்ஷன் என்டர்பிரைஸ் அவங்க சுவாமிக்கு சங்கும் சக்கரமும் தங்கத்தில் கொடுத்துருக்குறாங்க. 2.4 கோடி மதிப்பிலானது. நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 77,044 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 5.44 கோடி ரூபாய். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.